தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 18வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அன்னை மரியோடு இறை அருளை தேடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் கடவுள் அற்புதமான கிருபையால் நிறைப்பாராக. இந்த நாளுக்கு தேவையான இறை ஆசிரியம் அருளையும் அன்னையின் பரிந்துரையின் வழியாக நமக்கு கொடுத்து இறை வல்லமையை பெற்றுக்கொண்ட மக்களாய் வாழச் செய்தருள்வாராக. அன்பார்ந்தவர்களே, இதோ இந்த நாளிலே கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு துணையாக இருக்கின்றார். நாம் புகழ்கின்ற கடவுள் எத்தகைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தருகின்ற என்பதை இன்றைய திருப்பாடல் நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது. திருப்பாடல் 18 படிக்கின்ற பொழுது, ஆண்டவரே, நீர் என் ஆற்றலாக இருக்கின்ற, எனவே நான் உம்மை அன்பு கூறுகின்றேன். என் வலிமையாயிருக்கின்றேன், என் சக்தியாயிருக்கின்றேன். ஏனெனில் நீரே என் கற்பாறை, என்னை தாங்குகின்ற தலம் உம்முடையது. நீரே என் கோட்டை, என்னை சூழ்ந்து இருந்து பாதுகாக்கின்ற அரண் உம்முடையது. என் மீட்பர், என்னுடைய இளநிலையிலிருந்து என்னை காப்பாற்றுகின்ற தெய்வம் நீராக இருக்கின்ற என்று சொல்லுகின்றார். மேலும் நான் புகலிடம் தேடும் மலை நீரே, என் தஞ்சம் நீரே, என் வாழ்வு ஒவ்வொரு நிலைகளிலும் நான் தேடி வருகின்ற கடவுள் நீரே என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஏனெனில் என் கேடயமும் என் மீட்பளிக்கும் வல்லமையுமாக இருக்கின்றீர், என் அரணாக இருக்கின்றீர். உம்மை தாண்டி எதுவும் என்னை தொடா வரைக்கும் என்னை பாதுகாக்கின்ற என் கோட்டையாக இருக்கின்றீர் என்று சொல்லுகின்றார். அத்தகைய தேவனே, உம்மை நோக்கி மன்றாடுகின்ற சொல்லி தன் மன்றாட்டை வைப்பதாக இன்றைய திருப்பாடல் சொல்லுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, நம் கடவுள் நம் அரணாய், நம் கோட்டையாய், நம் கற்பாறையாய், நம்மை பாதுகாக்கின்றவராய், நம் வலிமையாய், நம் ஆற்றலாய் இருக்கின்றார். ஆகவே இந்த நாள் முழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக இருப்போம், ஆண்டவரில் மகிழ்ந்திருப்போம். அப்படியினால் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை தான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டு. முதலாவதாக ஆசி நமக்கு சொல்வது, மறந்து விடாதே. எதை மறந்து விடாதே? உன் வாழ்க்கையிலே கடவுள் செய்த அளப்பரிய காரியங்களை, அற்புதமான அருஞ்செயல்களை நீ மறந்து விடாதே. உன்னை அழைத்தது முதல் ஒவ்வொரு நாளும் கடவுள் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள், நீ விதைக்காத இடத்திலே உண்ணவும், நீ நடாத கனிகளை சுவைக்கவும் கடவுள் செய்தாரே, அந்த கடவுளை நீ மறந்து விடாதே என்று சொல்லப்படுகின்றது. நம் வாழ்விலே கடவுள் செய்த செயல்பாடுகளை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக கவனமாயிரு. ஏனென்றால் 1 பேதுரு 5 படிப்பதை போல, யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் அலைந்து கொண்டிருக்கிறார். சிறிது நாம் தளர்ந்து போனாலும் நம்முடைய ஆன்மீக வாழ்வை சாத்தான் பறித்து கொண்டு விடுவான், ஆண்டவர் விட்டு நம்மை விலகச் செய்து விடுவான். ஆகவே ஒவ்வொரு நிமிடமும் கவனமாயிருக்க வேண்டும். இயேசு தன் சீடர்களுக்கு சொல்லுவார் அல்லவா, உங்கள் உள்ள மூக்கமுடையதுதான், ஊனுடலோ வலுவற்றது, எனவே சோதனைக்குட்படாதபடி விழிப்பாயிருந்து ஜெபியுங்கள் சொல்லுவாரே. நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஜெபிக்கின்ற மக்களாய், விழிப்பாய் இருக்கின்ற மக்களாய், கவனத்தோடு வாழ்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, உன் ஆண்டவருக்கு அஞ்சி நட. கடவுளுடைய கண்கள் என்னை என்றும் பார்த்து கொண்டிருக்கின்றன, கடவுளுடைய கரம் என்னை என்று வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் கடவுளை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். என் கடவுளுக்கு வேதனை தரக்கூடாது, என் கடவுளை விட்டு என்னை பிரித்து விடக்கூடாது என்கின்ற அந்த ஒரு நிலையிலே தெய்வ பயத்தோடு, பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு வாழ்ந்ததை போல, சூசன்னா வாழ்ந்ததை போல, எல்லா நிமிடங்களும் கடவுள் கண் பார்வையில் இருக்கின்றோம் என்கின்ற அந்த தெய்வ பயத்தோடு இருக்க வேண்டும். நான்காவதாக, ஆண்டவருக்கு பணிந்து நட. இறை கட்டளைகளுக்கு கீழ்ப்பணிந்து நடப்பவனாக இரு. இறை சட்டங்களுக்கு, திருச்சபையின் கோட்பாடுகளுக்கு, திருப்பணியாளர்களுக்கு பணிந்து நடப்பவனாக இரு. தாழ்ச்சி மிகுந்தவனாக இரு. 1 பேதுரு 5 படிப்பதை போல, கடவுளுடைய வல்லமையான கரத்திலே உன்னை தாழ்த்து அவர் தக்க நேரத்தில் உயர்த்தும் என்ற வார்த்தை கேட்டது போல தாழ்ச்சியோடு நடப்பவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இன்றைய நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழமான விசுவாசம், கடுகள விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் நாம் விசுவாசத்தை கேட்க வேண்டும், ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். எனில் எபிரேயர் 11 படிக்கணும், நம்பிக்கையினாலன்றி
கடவுளை எவரும் அணுகி வர முடியாது என்று சொல்லப்படுகின்றது. நாம் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது கடவுள் இங்கே இருக்கின்றார், நான் கேட்பதையெல்லாம் கடவுள் கொடுப்பார் என்கின்ற அந்த உறுதியோடு ஆண்டவரை தேடுபவர்களாக, ஆண்டவரை பற்றி கொள்பவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பு சொந்தங்களே, இதோ கற்பாரையும் கோட்டையுமான கடவுள் நம்மோடு இருக்கின்றார். ஆகவே இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இந்த வழிமுறைகளை பின்பற்றி நாமும் உண்மையான கிறிஸ்தவர்களாக, இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழ முற்படுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பின் தெய்வமே, அன்னை மரியோடு இணைந்து உம்முடைய பிள்ளைகளாக எம் குடும்பத்தாரை, எம் உறவுகளை கரங்களை ஒப்படைத்திருக்கின்றேன். இந்த நாள் முழுதும் இவர்களுக்கு தேவையான கிருபைகளை கொடுத்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், உடனிருந்து பாதுகாப்பீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.